இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்ப கடந்த காலத்துல இல்லங்க, நிகழ்காலத்துல இருக்கேன். அதனால இந்த வெறுப்புகள் எல்லாம் எப்போ கடந்து வந்துட்டேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ணாலும் அந்த கடவுள் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. தங்கம் மாதிரி எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. நீங்க என் கூட இல்லைன்னு இந்த சமூகம் என்ன விரல் நீட்டி பேசின ஒவ்வொரு தடவையும் இந்த அம்மாவுக்கு ஒரு நிழல் மாதிரி புள்ளையா நான் இருக்கேன்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சிருக்கோம். நீங்க பணத்துக்காக என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா அவன் எனக்காக அந்த பணத்தையே விட்டுட்டு வந்துட்டான். உங்களுக்கும் அவனுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதாங்க. சாரதா, ஜெகன் கிட்ட நீ சொல்லி புரிய வைக்க முடியாதா? நான் என்னத்த எடுத்து சொல்றது? உங்க அப்பா குட்டிச்சவராக்குன உன் குழந்தை பருவத்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் உனக்கு தரப்போறாருன்னு சொல்லவா? புருஷன் இல்லாத பொண்ணையும் தகப்பன் இல்லாத புள்ளையையும் இந்த உலகம் எவ்வளவு கீழ்த்தரமா பார்த்துச்சுன்னு தெரிஞ்ச அவனுக்கு இப்போ உங்களோட தேவை என்ன இருக்குன்னு அவனுக்கு எடுத்து சொல்ல சொல்றீங்க? இதுக்கப்புறமும் உங்க கூட சேர்ந்து பயணம் செய்யணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இல்லைங்க. தனியா போறது எனக்கு பழகி போச்சு. என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, வாங்க போலாம். ககன், நீ ஏதோ வேலை விஷயமா போனியே. அந்த வேலையை நான் நாளைக்கு பாத்துக்கிறேம்மா. நானே வந்திருப்பேன்லடா. வாங்க போலாம். டாக்டர் சார், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு உடம்பு? கவலைப்படாதீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க் யூ so much டாக்டர். என்ன பண்றீங்க? எழுதுறீங்க. என் புருஷன் உயிரை திரும்ப கொடுத்த கடவுள் நீங்க. இதுல நான் எதுவும் பண்ணல, கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. என்னாலான முயற்சியை நான் பண்ணேன், அவ்வளவுதான். சரியான நேரத்துக்கு உங்க பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அவங்க கடமையை நல்லபடியா செஞ்சாங்க. ஆமாமா, அக்கா மட்டும் பணத்தோட வராம இருந்திருந்தா இன்னைக்கு அப்பா நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு. தம்பி, நீங்க உட்காரு. அம்மா, இன்னும் நீங்க எதுக்காக அழுதுட்டே இருக்கீங்க? அதான் டாக்டர் அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. டாக்டர் இல்லம்மா, உன் அப்பாவை நீதான் காப்பாத்திருக்க. இந்த வீரராகவனை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை எனக்கு பிடிச்சதால தான் நான் பணம் கொடுத்தேன். பணத்தை வாங்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்க. அத மறந்துட்டியா? இவன் சொல்றது உண்மைதானா?
உங்க அப்பாவுக்காக இந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தியா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நான் பணம் வாங்குற அவசரத்துல வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அவ்வளவுதான். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதுக்காக இவ்ளோ பெரிய துரோகமா? நான் பண்ணது துரோகம் இல்ல, உதவி. அதுக்காக பேப்பர்ல நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்குவீங்களா? நான் செத்தாலும் சரி, எதுக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். பண்ணிக்க மாட்டல்ல. இந்த வார்த்தையை மாத்தி பேசக்கூடாது. வீரராகவா, நில்லு சொல்றேன்ல. எங்க நில்லு போற? சொல்றேன்ல. நில்லு வீரராகவா, நில்லு. நில்லு. எங்க போயிட்டு இருக்க? ஓ அப்பாவை பார்க்க. எதுக்கு? பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு என்கிட்ட பணம் வாங்கி இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு. தயவு செஞ்சு அப்படி செய்யாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாத்தியா, அனுபவம் பேசுது. இதுவும் அப்பனுக்கு தெரிஞ்சா ஆபரேஷன் முடிஞ்சு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கிற உன் அப்பனோட இதயம் எங்க ஒரேடியா நின்னு போயிடுமோன்னு பயப்படுறாங்க. உனக்கு ஆப்ஷன் இல்ல தங்கம், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, நாளைக்கு அற்புதமான முகூர்த்தம் இருக்கு. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. வட்ட அண்ணே, அதுவும் அந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அண்ணே, இந்துவுக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும்ல?